வரலாறு, மதம், அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான, ஆழமான ஆய்வுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்று நாம பார்க்க போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல. நிச்சயமா. பல நூற்றாண்டுகளா உலகத்தின் கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை, அதாவது பாலைவன குகைகளுக்குள் பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்று புதையலை நாம இன்று அலசப் போகிறோம். இந்த தேடலுக்கு நாம பல ஆதாரங்களை பயன்படுத்த போகிறோம். விக்கிபீடியா கட்டுரைகள், ஆழமான இறையியல் ஆவணங்கள், புகழ்பெற்ற செத்துக்கடல் சுருள்கள், அதாவது டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் பற்றிய குறிப்புகள் மற்றும் சில முக்கிய வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் என ஒரு பெரிய தகவல் குவியலையே நாம ஆராயப் போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய தரவு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆனா இந்த ஆய்வுக்குள் நுழைவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக கூறிவிட விரும்புகிறேன். நாம விவாதிக்க போகும் இந்த மூல ஆவணங்களில் சில மத மற்றும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கலாம். அது தவிர்க்க முடியாதது. சரிதான். ஆனா நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையையோ அல்லது அரசியல் நிலைப்பாட்டையோ இங்க ஆதரிக்கல. முற்றிலும் வரலாற்று, இலக்கிய மற்றும் தொல்பொருள் கண்ணோட்டத்தில மட்டுமே இந்த ஆதாரங்களை உங்களுக்கு நடுநிலையோடு கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அந்த அணுகுமுறைதான் இந்த ஆய்வுக்கு மிக சரியான அடித்தளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதகுல வரலாற்றில் மதம் சார்ந்த நூல்களும் சரி, அதோட தொகுப்புகளும் சரி, எப்போதும் பல விவாதங்களுக்கு உள்ளானவை. அதை ஒரு துப்பறியும் நிபுணரோட பார்வையில பார்ப்பதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்கும். சரியா சொன்னீங்க. அப்போ இன்றைய இலக்கு என்னன்னா, பைபிள், குறிப்பாக பழைய ஏற்பாடு எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதுதான். அதிலும் குறிப்பா பல நூற்றாண்டுகளா காணாமல் போயிருந்ததாக கருதப்பட்ட தாவீது மன்னரின் சங்கீதம் 151 என்ற பாடல் எங்கே மறைந்திருந்தது, அது எப்படி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த வரலாற்று மர்மத்தோட முடிச்சுகளை அழிப்பதுதான் இன்றைய நோக்கம். ரொம்ப சுவாரஸ்யமான தேடல் இது. இதை எப்படி தொடங்குவதுன்னு யோசிக்கும்போது, பைபிள் என்றாலே அது ஏதோ ஒரு நாள் காலையில வானத்திலிருந்து ஒட்டுமொத்தமா அப்படியே குதிச்சு வந்த ஒரு புத்தகம்னு பலரும் நினைப்பது எனக்கு நினைவுக்கு வருது. ஆனா உண்மையில அது ஒரு பெரிய நூலகம். ஆமாம், பல நூற்றாண்டுகளா பலரால் எழுதப்பட்ட புத்தகங்களோட ஒரு தொகுப்பு அது. இதை இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா, இதை நாம ஒரு இசையமைப்பாளரோட கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ஆல்பத்தோட ஒப்பிடலாம். அந்த ஆல்பத்துல எந்தெந்த பாடல்கள் இடம்பெறணும், எந்தெந்த போனஸ் ட்ராக்குகள் தவிர்க்கப்படணும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல விவாதங்கள் நடந்திருக்கு. மிகச்சரியான உதாரணம். இந்த கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ஆல்பத்தை இறுதி செய்யும் முறையத்தான் வரலாற்று அறிஞர்கள் கேனான், அதாவது அதிகாரப்பூர்வமான நூல்களின் திருமுறை பட்டியல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கேனான் எப்படி உருவானது என்பதை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா பல உண்மைகள் வெளிவரும். எபிரிய பைபிள் அல்லது தனாக் என்று அழைக்கப்படும் யூதர்களோட புனித நூல்ல 24 புத்தகங்கள் இருக்கு. ஆமாம். கிபி முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த புகழ்பெற்ற யூத வரலாற்றாசிரியர் ஜோசிஃபஸ் என்ன சொல்றாருன்னா, எங்களிடம் ஒன்றுக்கொன்று முரண்படும் எண்ணற்ற புத்தகங்கள் இல்லை. கடந்த காலத்தின் பதிவுகளை உள்ளடக்கிய 22 புத்தகங்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமானவைன்னு அவர் குறிப்பிடுறார். அநேகமா எபிரேய மொழியோட 22 எழுத்துக்களுக்கு ஏற்ப அவர் அந்த எண்ணிக்கை அப்படி பொறுத்திருக்கலாம்னு தோணுது. அதுவும் ஒரு சாத்தியம்தான். அந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் எப்படி முடிவானது என்பது பற்றி ஒரு தகவல் இருக்கு. கிபி 70 முதல் 90ஆம் ஆண்டு வாக்கில் ஜாம்னியா கவுன்சில் என்ற ஒரு சபையில் கூடிய யூத அறிஞர்கள் தான் இந்த 22 அல்லது 26 புத்தகங்களையும் இறுதி செய்தார்கள்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு மாறிடுச்சு. ஆமா, சமீபத்திய தொல்பொருள் மற்றும் வரலாற்று சான்றுகளை ஆராய்ந்த நவீன அறிஞர்கள் அந்த ஜாம்னியா கவுன்சில் கோட்பாட்டை முற்றிலுமா நிராகரித்து விட்டார்கள். ஏதோ ஒரு மாநாட்டுல ஒரே நாள்ல இந்த முடிவுகள் எடுக்கப்படல. பல நூற்றாண்டுகளா நடந்த தொடர்ச்சியான விவாதங்கள் மூலமாகவே இது இறுதி வடிவத்திற்கு வந்திருக்கு. அது ஒரு நெடிய வரலாற்று பயணம். இந்த நீண்ட பயணத்தோட விளைவாதான் இன்று உலகெங்கிலும் உள்ள பல்வேறு திருச்சபைகள் பைபிளை வெவ்வேறு விதமா பார்க்கறாங்க. சீர்திருத்த காலத்தின் போது புராட்டஸ்டன்ட் திருச்சபை ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. மார்ட்டின் லூதரோட வழிகாட்டுதல் படி அவங்க எபிரேய மொழியில் எழுதப்பட்ட மூல நூல்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தாங்க. அதாவது அந்த 39 புத்தகங்களை மட்டுமே பழைய ஏற்பாடாக ஏற்றுக்கொண்டார்கள். சரியா சொன்னீங்க. கிரீக்கம் போன்ற பிற மொழிகளில் இருந்த புத்தகங்களை அப்போக்ரிஃபா அப்படின்னு சொல்லி பிரதான பட்டியலிருந்து தனியா பிரிச்சுட்டாங்க. ஆமா, மார்ட்டின் லூத்தரோட இந்த முடிவுக்கு கத்தோலிக்க திருச்சபை அமைதியா இருந்திருக்காது இல்லையா? அவங்க 15வது ஆண்டுல ட்ரெண்ட் கவுன்சில் என்ற ஒரு மாபெரும் சபையை கூட்டினாங்க. அங்கு அவங்க
எபிரேய மொழியில மட்டும் இல்லாம கிரேக்க மொழிபெயர்ப்புகளில் இருந்த டியூட்டியோ கேனானிக்கல் எனப்படும் கூடுதல் புத்தகங்களையும் அதிகாரப்பூர்வமானவைன்னு அறிவிச்சாங்க. ஆமாம், தொபித், ஜூடித், மக்கபேயர் போன்ற புத்தகங்களை அவங்க திட்டவட்டமா உறுதி செய்தாங்க. அது மட்டும் இல்ல, கிழக்கு நோக்கிய கலாச்சாரங்களுக்கு சென்றால் நிலைமை இன்னும் மாறுது. கிழக்கத்திய ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகள் பழைய ஏற்பாட்டின் பழங்கால கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்டுவஜின்ட் என்பதையே அடிப்படையாக கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க கத்தோலிக்கர்களை விட இன்னும் அதிகமான புத்தகங்களை தங்க பைபிள்ல இணைத்திருக்கணும். கண்டிப்பா. எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சபையை பார்த்தா அவங்க ஏனோக்கின் புத்தகம், ஜூபிலிகள் போன்ற பல பழங்கால நூல்களையும் புனிதமானவைன்னு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆக எது அதிகாரப்பூர்வமானது என்பது அந்தந்த சமூகத்தின் வரலாற்றோடும் மொழியோடும் பின்னிப்பிணைந்திருக்கு. கதையில உண்மையான சுவாரஸ்யம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. இந்த அதிகாரப்பூர்வ பட்டியல்கள் பற்றி நாம பேசிக் கொண்டிருக்கும் போது பைபிளில் உள்ள மிக முக்கியமான புத்தகமான சங்கீதங்கள், அதாவது பாம்ஸ் புத்தகத்தை நாம கவனிக்கணும். உலகத்துல பெரும்பாலான மக்கள் பைபிளில் 150 சங்கீதங்கள் மட்டும்தான் இருக்குன்னு உறுதியா நம்புறாங்க. ஆனா அது முழுமையான உண்மை இல்ல. ஆமா, ஆர்த்தடாக்ஸ் பைபிள்களை திறந்து பார்த்தா அங்க 151வது சங்கீதம்னு ஒன்னு கூடுதலா இருக்கு. இது தாவீது மன்னரோட இளமை பருவத்தை பற்றிய ஒரு சுயசரிதை. மற்ற சங்கீதங்கள் அவர் எழுதியதாக கூறப்பட்டாலும் இது தாவீது தான் சொந்த குரல்ல நான் என் சகோதரர்களில் மிகச் சிறியவனாக இருந்தேன் அப்படின்னு தன் கதையை நேரடியா சொல்வது போல அமைந்திருக்கு. அந்த பாடலோட வரிகள் உண்மையிலே மிக அற்புதமானவை. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த தாவீது தன்னுடைய கைகளால் இசைக்கருவிகளை உருவாக்கியதையும், பின்னர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வந்து தாவீதின் பலசாலிகளான மூத்த சகோதரர்களை எல்லாம் நிராகரித்துவிட்டு இந்த சிறிய இளைஞனை இஸ்ரவேலின் அரசனாக அபிஷேகம் செய்ததையும் விவரிக்குது. இறுதியா கோலியாத் என்ற மாபெரும் அரக்கனை அவர் வீழ்த்திய சம்பவத்தோடு அது முடியுது. இவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு எளியவனோட வெற்றியை கொண்டாடும் பாடல் ஏன் மேற்கட்டிய பைபிள்கள்ல இல்லை என்பதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா எழுகிறது. அந்த பாடல கிரீக்கு செப்டுவஜன்ட் மொழிபெயர்ப்பில் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஏன் ஓரங்கட்டி வைத்தாங்க? அதற்கான காரணத்தை தேடினால் அது மொழியில் பிடிவாதத்தில் போய் முடிகிறது. பல நூற்றாண்டுகளா இந்த குறிப்பிட்ட 151வது சங்கீதம் கிரேக்கம், லத்தீன் மற்றும் சிரியக் மொழிகளிலும் மட்டுமே கிடைத்து வந்தது. எபிரேய மூலப்பிரதி இல்லையே. அதான் பிரச்சனை. இதன் அசல் எபிரேய மூலப்பிரதி எங்குமே இல்லாததால மேற்கத்திய அறிஞர்கள் இது பிற்காலத்தில் கிரேக்கர்களால் தங்களுக்கு சாதகமாக ஜோடிக்கப்பட்ட ஒரு போலி பாடல்னு தீர்மானிச்சு அது அதிகாரப்பூர்வ பட்டியலிருந்து முற்றிலுமா நீக்கிவிட்டார்கள். அவங்க அப்படி நினைத்ததில் ஒரு தர்க்கம் இருக்கு. ஏன்னா அசல் எபிரேய பிரதி இல்லாம எதையும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது அவங்க கொள்கையா இருந்துச்சு. ஆனா மனிதர்கள் ஒரு விஷயத்தை நிராகரித்து விட்டாலும் வரலாறு அதை எங்கோ ஒரு மூலையில பாதுகாத்து வைத்துக் கொண்டுதான் இருக்கு. இப்போ நாம இஸ்ரேலில் உள்ள கும்ரான் குகைகளில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளை பற்றி பேசியாகணும். பெடோயின் ஆடுமைக்கும் சிறுவர்கள் தற்செயலாக கண்டுபிடித்த அந்த குகைகள் மனித வரலாற்றையே மாற்றியது. ஆமாம், சுமார் 2000 ஆண்டுகளாக தூசும் படியாமல் வெளிச்சமும் படாமல் பாதுகாக்கப்பட்டிருந்த செத்துக்கடல் சுருள்கள் அங்கு கிடைத்தன. பாலைவன மணலுக்கடியில் இருண்ட குகைகளுக்குள் மண்பானைகளில் பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த தோல் சுருள்கள் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். குறிப்பாக 1956ஆம் ஆண்டில் கும்ரானின் 11வது குகையில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒரு மாபெரும் சுருளை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கிரேட் பாம் ஸ்க்ரோல் என்று அழைக்கப்படும் 11Q5 சுருள். பல தசாப்தங்களாக இதை திறந்து படிக்கும் வேலைகள் நடந்தன. 1963ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் ஏ சாண்டர்ஸ் என்ற புகழ்பெற்ற அறிஞர் இந்த சுருளின் மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். அப்போது ஒட்டுமொத்த வரலாற்று உலகமும் ஒரு கணம் அதிர்ந்து போனது. அதிர்ச்சியடையாம எப்படி இருக்க முடியும்? மேற்கத்திய உலகம் முழுவதும் இது கிரேக்கர்களோட கற்பனைன்னு பல நூற்றாண்டுகளா புறக்கணித்து வந்த அந்த சங்கீதம் 151இன் அசல் எபிரேய மொழி பிரதி அந்த கும்ரான் குகை சுருளில் அப்படியே இருந்துச்சு. அது அசலான பழங்கால எபிரேய படைப்பு என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமானது. கண்டிப்பா. ஆனா அந்த சுருளை முழுமையாக படித்து பார்த்தபோது ஜேம்ஸ் ஏ சாண்டர்ஸ்க்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்தது. பல நூற்றாண்டுகளா மக்கள் படித்து வந்த அந்த பழங்கால கிரேக்க மொழிபெயர்ப்புக்கும் இந்த குகையில் கிடைத்த அசல் எபிரேய சுருளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதை அவர் கண்டுபிடிச்சார். என்ன முரண்பாடு? எபிரேய சுருளில் அந்த பாடல் ஒரே பாடலாக இல்ல, அது சங்கீதம் 151A மற்றும் சங்கீதம் 151B என்று 2 தனித்தனி விரிவான பாடல்களாக இருந்தது. அந்த பழங்கால கிரேக்க மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்திருக்கிறார்னா, அந்த 2 பெரிய எபிரேய பாடல்களையும் தன் இஷ்டத்திற்கு வெட்டி சுருக்கி ஒரே பாடலாக மாற்றிவிட்டிருக்கிறார்.
அவர் வெறும் வரிகளை மட்டும் வெட்டல, ஒரு கலாச்சாரத்தின் சிந்தனையையே மாற்றி எழுதியிருக்கார். இந்த இடத்துல தான் இது எவ்வளவு பெரிய இறையியல் மாற்றம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கிரேக்க மொழிபெயர்ப்பை படிக்கும்போது தாவீது தன் கைகளால் வாத்தியங்களை மீட்டியபோது அந்த இசையை கேட்டு மலைகளும் மரங்களும் மயங்கியது போல ஒரு சித்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இது கிரேக்க தொன்மவியல்ல வரும் ஆர்ஃபியஸ் என்ற கதாபாத்திரத்துக்கு பொருந்தும். ஆர்ஃபியஸ் தன் இசையால் விலங்குகளையும் இயற்கையையும் மயக்கக்கூடியவன் என்பது கிரேக்கர்களோட நம்பிக்கை. மொழிபெயர்ப்பாளர் தாவீத ஒரு கிரேக்க மாயாஜால இசைக்கலைஞனைப் போல காட்ட முயற்சி செய்திருக்கார். அதுதான் மொழிபெயர்ப்பில் ஒளிந்திருக்கும் அரசியல். ஆனா அசல் எப்ரேய வரிகளை படித்தபோது உண்மையான அர்த்தம் வெளிப்பட்டது. எப்ரேய மூலப்பிரதி இயற்கையை மயக்குவதைப் பற்றி பேசவே இல்ல. அதற்கு நேர்மாறாக, மரைகளால் சாட்சி சொல்ல முடியாது, மரங்களால் இறைவனை துதிக்க முடியாது, மனிதனால் மட்டுமே தன்னுணர்வுடன் இறைவனை துதிக்க முடியும்னு மிகத் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கூறுது. இதுதான் அசல் யூத மரபு. மனிதனுக்கு மட்டுமே அந்த பகுத்தறிவும் உணர்வும் இருக்கிறது என்பதை அது நிலைநிறுத்துகிறது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் தனக்கு தெரிந்த தன் சமுதாயத்திற்கு பழக்கப்பட்ட ஒரு கலாச்சார சாயலை இன்னொரு கலாச்சாரத்தின் பிரதியில் எப்படி திணிக்கிறார் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம். சரி, இவ்வளவு ஆழமாக இந்த வரலாற்றையும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளையும் நாம அலசி ஆராய்ந்துட்டோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த மொழிபெயர்ப்புச் சிக்கலும் குகையில் கிடைத்த சுருளும் உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க சிந்திக்கலாம். அதற்கான விடை இந்த பாடல் சொல்லும் மையக்கருத்துல இருக்கு. இது ஏதோ ஒரு பழைய மதச்சடங்குக்கான பாடல் மட்டுமல்ல. இது வரலாற்றின் ஆகச்சிறந்த ஆண்டர்டாக் கதை. அதாவது எளியவன் வலியவனை வீழ்த்தும் கதை. சமூகத்தில் எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரண ஆடுமைக்கும் சிறுவன் எப்படி ஒரு மாபெரும் அரக்கனை நேருக்கு நேர் சந்தித்து அவனை வீழ்த்தினான் என்பதை இது சொல்லுது. இன்று நீங்களும் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு கோலியாத்தை, அதாவது ஒரு மாபெரும் சிக்கலை சந்திச்சு கொண்டுதான் இருப்பீங்க. அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம், சமூக பொருளாதார தடைகளாக இருக்கலாம், அல்லது அதிகார அமைப்புகளாக இருக்கலாம். உண்மையான அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி சாத்தியம் என்ற ஒரு குறியீட்டைத்தான் இந்த பாடல் நமக்குள் கடத்துகிறது. அதனாலதான் அதிகாரப்பூர்வ பட்டியலிருந்து இது பலமுறை நீக்கப்பட்டாலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் இது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. எகிப்தில் உள்ள காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைட் சாட்டர்டே விஜில் என்ற விழிப்பு வழிபாட்டின் தொடக்கத்திலேயே அவங்க இந்த பாடலை தான் இன்று முழுமையாக பாடுகிறார்கள். ஆர்மேனியன் திருச்சபையிலும் இது ஆழமாக பயன்படுத்தப்படுது. இது வெறும் மதச்சடங்குகளோடு நின்றுவிடல. எத்தியோப்பியாவின் புகழ்பெற்ற பேரரசர் ஹைலி செலாசி அரியணை ஏறி ஆற்றிய தனது முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க உரையை தொடங்கியதே இந்த 151வது சங்கீதத்தை முழுமையாக வாசித்துத்தான். நான் என் சகோதரர்களில் சிறியவன் என்று ஒரு மாபெரும் பேரரசன் தன் உரையை தொடங்கும்போது அது ஒரு சாதாரண மனிதனின் எழுச்சியை ஒட்டுமொத்த தேசத்திற்கும் உணர்த்துவதாக அமைந்தது. நவீன கலாச்சாரத்திலும், அதாவது பாப் கல்ச்சரிலும் இதன் தாக்கம் மிக அதிகம். 90களில் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான டச்ட் பை அன் ஏஞ்சல் என்ற தொலைக்காட்சி தொடரின் ஒரு அத்தியாயத்திற்கு சங்கீதம் 151 என்றுதான் பெயரிட்டிருந்தார்கள். ஒரு மாபெரும் துயரத்தை எதிர்கொள்ளும் ஒரு சாதாரண மனுஷியன் உணர்வை இது குறிப்பதாக அமைந்தது. இசை உலகிலும் இது முத்திரையை பதித்திருக்கு. தி கூப் என்ற அமெரிக்க ஹிப்ஹாப் இசைக்குழுவின் பாடல் வரிகளை நீங்க கவனித்தால், ட்ரையிங் டு ஃபைண்ட் பாம் நம்பர் 151 அப்படின்னு பாடியிருப்பாங்க. இன்றைய சமூகத்தில் தங்களை அச்சுறுத்தும் மாபெரும் அதிகார அமைப்புகளை வீழ்த்துவதற்கான அந்த மறைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடுகிறார்கள் என்பதைத்தான் அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ரா ஃபுர்மன் என்ற ராக் இசைக்கலைஞர் தனது ஆல்பத்தில் சங்கீதம் 151 என்றே ஒரு பாடல் எழுதியிருக்கார். உலக புகழ்பெற்ற ராப் இசைக்கலைஞர் ஜேசி கூட காட் டிட் என்ற தனது பாடலில் இந்த சங்கீதத்தை ஒரு குறியீடாக பயன்படுத்தியிருக்கார். தெருக்களில் ஒரு சாதாரண இளைஞனாக தொடங்கி இன்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய தனது வளர்ச்சியை அந்த தாவீதின் எளிய தொடக்கத்தோடு ஜேசி ஒப்பிடுகிறார். எப்போதோ பாலைவனத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்று பாப் இசையிலும் ஹிப்ஹாப் இசையிலும் எதிரொலிக்கிறது என்றால் அதுதான் ஒரு உண்மையான கலையின் வெற்றி. அதிகாரம் ஒரு விஷயத்தை மறைக்க நினைத்தாலும் மனித மனம் அதனுடைய உண்மையான மதிப்பை உணர்ந்து ஏதோ ஒரு வடிவத்தில் அதை உயிர்ப்போடு வைத்திருக்கும். அது 100க்கு 100 உண்மை. நாம இன்றைய இந்த ஆழமான ஆய்வின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
ஒரு நூல் அதிகாரப்பூர்வமானது என்று தீர்மானிக்கப்படுவது என்பது எவ்வளவு சிக்கலான அரசியல் மற்றும் வரலாற்றுச் செயல்முறையை என்று நாம விரிவாக பார்த்தோம். பல நூற்றாண்டுகளாக உலகால் நிராகரிக்கப்பட்ட ஒரு படைப்பு ஒரு இருண்ட குகைக்குள் தோண்டியெடுக்கப்பட்ட சுருளின் மூலம் எப்படி மீண்டும் தடம் பதித்தது என்பதை கண்டோம். இந்த வரலாற்றுப் பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. விடைபெறுவதற்கு முன்பு இந்த கதையிலிருந்து உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை நான் இங்கே விட்டுச் செல்ல விரும்புறேன். அந்த கும்ரான் குகையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 11Q5 என்ற செத்துக்கடல் சுருளில் ஒரு மிக முக்கியமான தொல்பொருள் உண்மை ஒளிந்திருக்கு. அந்தச் சுருளில் சங்கீதம் 151A மற்றும் 151B ஆகியவை முடிந்தவுடன் அந்த பழங்கால தோல் சுருளில் அடுத்த பத்தி முழுமையாக எதுவும் எழுதப்படாமல் ஒரு வெற்றிடமாக விடப்பட்டிருக்கு. ஒரு முழுமையான பிளாங்க் காலம். ஆமா, அந்த பழங்கால வெற்றிடத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இதுவே மனிதகுல வரலாற்றின் நிஜமான நிலை என்று எனக்கு தோணுது. நமக்கு தெரிந்த வரலாற்றை விட நமக்கு தெரியாத அந்த சுருளில் உள்ளதைப் போன்ற வெற்றிடங்களே இங்கு அதிகம். அந்த பாலைவன மணலுக்கு அடியில் அதிகார மையங்களால் நிராகரிக்கப்பட்ட இன்னும் எத்தனை மக்களின் வரலாறுகள், எத்தனை காணாமல் போன காவியங்கள் உறங்கிக் கொண்டிருக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு அதிகாரப்பூர்வமான வரலாற்று புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருப்பதை மட்டும் பார்க்காதீர்கள். மாறாக அந்த புத்தகத்திலிருந்து எந்தெந்த குறள்கள் நீக்கப்பட்டன, எந்தெந்த பக்கங்கள் திட்டமிட்டு வெற்றிடமாக்கப்பட்டன என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த வெற்றிடங்களில்தான் உலகின் உண்மையான வரலாறு ஒளிந்திருக்கக்கூடும்.